கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு மேற்பட்ட ரகங்கள் வந்திருக்கு. ஸ்டாண்டர்டாக மக்கள் மத்தியில் இடம்பெற்றதா L49 கொய்யா எல்லா விவசாயிகளுக்கும் தெரிஞ்ச ரகம். இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாவை பொறுத்தளவு மாவு பூச்சி பிரச்சனை மட்டும்தான் ஒரு பெரிய பிரச்சனை. அது தகுந்த மருந்து அடிச்சா கண்ட்ரோல் ஆயிரும். விவசாய நிலங்களை கொய்யாக்கு நட சொல்ற விவசாயி சின்ன கண்ணா வாங்கி நடவு பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பட்டு போகிற தன்மை வந்து அதிகமாக வரும். இதில் வந்து பாருங்க காய் இருக்கு. இந்த செடி செம்பு சைஸ் உள்ளதுலேயும் காய் இருக்கும். ஆனால் வெளியில ஃபுல்லாக வேறு வரல பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெம் கட்டிங் பிளான்ட். அடுத்து வந்து ஸ்டெம் கட்டிங் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 அடி உயரத்தில் 4 பிரான்ச்சோட கன்று இருக்கு பாருங்க. இது வந்து ஃபுல்லாக வெளியில ஃபுல்லாக வேறு வந்திருக்கு. வேறு வந்து ஷிஃப்டிங் பண்ணதுக்கப்புறம் விவசாயம் நடவு பண்ணாதான் பட்டு போகிற ஒரு தன்மை வந்து கேஷுவாலிட்டி வராது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரோ பேக்கில் வளர்த்தக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 கிலோ கவரில் கன்று இருக்குது. இதில் வந்து பாருங்க காய் கொத்து கொத்தாக இருக்குது. 50 கிலோ கவர்லையும் காய் இருக்கும், 1/2 கிலோ கவர்லையும் காய் இருக்கும். இது நடவு பண்ணிங்கன்னா பட்டு போகிற தன்மை அதிகமாக இருக்கும். இது நட்டிங்கன்னா வந்து டேமேஜ் அதிகமாக வராது. விவசாய நிலங்களை ஏக்கர் கணக்கில் கொய்யாக்கன்று நடந்த விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோ கவர் உள்ள இந்த ரக கன்று நடவு பண்ணால் நல்லா ஈல்டு வரும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக விவசாயம் நினைக்கிற விவசாய நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுங்க சார். நன்றி சார்.